நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் இந்த படம் தியேட்டரில் வந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ அதே மாதிரியான படமாக தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு அருள்வான் படம். இந்த படத்தையாவது மக்கள் கொண்டாடுவாங்களான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் கேள்வியில் குறிப்பிட்டிருப்பதை போல ஜெய்பீம் படத்தை போல அருளாளன் படம் அமைந்திருந்தால் நிச்சயமாக மக்கள் அதை கொண்டாடுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ரீசெண்டாக கோவை சார்லாம் எந்த படத்துலையுமே நடிக்கல, காஞ்சனா 4 படத்துலையாவது நடிக்கிறாங்களான்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. திரைப்பட நடிகர் நடிகைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது அப்படின்றது எல்லோருக்கும் நேர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இன்றைக்கி கோவை சரளா இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ராகவா லாரன்ஸ் அவருடைய படங்களில் தொடர்ந்து கோவை சரளாவை பயன்படுத்துவார். அதனால் இந்த காஞ்சனா 4லையும் அவர் பயன்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. கிஷன்தாஸோடைய படம் அடுத்து என்ன ரிலீஸ் ஆக இருக்குன்னு கிஷோர் திருப்பூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அறிமுக இயக்குனர் சந்தோஷ் ஸ்ரீவத்சன் இயக்கத்தில் CU அப்படின்ற ஒரு படம் தயாராகி வெளியீட்டுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அதுதான் அடுத்து கிஷன்தாஸ் நடிப்பிலே வர இருக்கின்ற படம். ராக்கெட்டரி நம்பி எஃபெக்ட் அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்த மாதவன் GDN படத்தையும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு திருப்பூர்லேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. GDN படத்தில் GD நாயுடுவாக மாதவன் நடிச்சிருக்காரு. ஆனால் அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணல. அந்த படத்தை இயக்கியிருப்பவர் ஓஹோ எந்தன் பேபி அப்படின்ற படத்தை இயக்கிய கிருஷ்ணகுமார் ராம்குமார். வாரணாசி படத்தில் பிரியங்கா சோப்ரா தான் முக்கிய வில்லியான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. வாரணாசி திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் பிரியங்கா சோப்ரா நடிக்கிறாங்க. ஆனால் அந்த படத்தில் அவர் வில்லி இல்லை. பிளடி பகர் படத்தோட நெல்சன் ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணிட்டாரான்னு ராம் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. பிளடி பகர் திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமைந்திருந்தால் தொடர்ந்து நெல்சன் படங்களை தயாரித்திருப்பார். அந்த படம் வெற்றி படமாக அமையாதனால்தான் இந்த தாமதம். ஆனாலும் பட தயாரிப்பு நெல்சன் ஒரேடியாக விட்டுருவார் அப்படின்னு நான் நினைக்கல. கொஞ்ச காலத்துக்கு பின்னால் நிச்சயமாக பட தயாரிப்பை அவர் தொடர்வார். ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சில படங்கள் பெரிய ஹிட்டாக இருந்தாலும் சில படங்களுடைய ரிசல்ட் என்னன்னே தெரியப்படுத்தலை. கான்சிட்டி, பரிமளா அன்கோ, நூறுசாமி படத்துடைய ரிசல்ட் என்னன்னு பரமன் திருச்செந்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற படங்களில் பரிமளா அன்கோ, கான்சிட்டி ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமையலை. இதில் ஓரளவுக்கு வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னா விஜய் ஆண்டனியுடைய நூறுசாமி படத்தை சொல்லலாம். ஜெயிக்கிற குதிரை அப்படிங்கிறதால தான் சிவகார்த்திகேயனை வச்சு தொடர்ந்து கமல் படம் பண்ணுறாரான்னு கண்ணையன் புதூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவில் ஜெயிக்காத குதிரை மேலே பந்தயம் கட்டி ஆட எந்த தயாரிப்பாளர் தயாராக இருப்பாங்க? எம்ஜிஆர், விஜயகாந்த் இந்த 2 பேரில் யார் அதிக வெள்ளந்தியான நபர்கள்னு திருச்சியிலேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர், விஜயகாந்த் ஆகிய இருவரில் வெள்ளந்தியான மனிதர்னா அது கேப்டன் விஜயகாந்த் தான். ரீசெண்டாக கமல்ஹாசன் வெளிநாட்டுக்கு போய் ஏஐ டெக்னாலஜி படித்தார். அவர்கிட்ட இருந்து ஒரு ஏஐ படத்தை எதிர்பார்க்கலாமான்னு கமலா ஈரோட்லேருந்து கேட்டிருக்காங்க. முழுக்க ஏஐ தொழில்நுட்பத்தில் கமல்ஹாசன் ஒரு படத்தை உருவாக்குவார் அப்படின்னு நான் நினைக்கல. அடுத்து அவர் உருவாக்குகின்ற படத்தில் ஏஐனுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சூரியன் படத்தில் வில்லனா நடித்த ராசன் பி தேவ் இப்போ எங்கே இருக்காரு, எத்தனை படங்களில் நடிச்சிருக்காருன்னு சிதம்பரத்துலேருந்து வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. தென்னிந்திய மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட படங்களில் திறமை காட்டி ஒரு அற்புதமான நடிகர் தான் ராஜன் பி தேவ். இன்று அவர் நம்மிடையே இல்லை. அவர் இறந்து ஏறக்குறைய 17 வருடங்கள் ஆகின்றன. லாரன்ஸுடைய மகள் படம் டைரக்ட் பண்ண போகிறாங்களான்னு மையூரன் மட்டக்களப்புலேருந்து கேட்டிருக்காங்க. ராகவா லாரன்ஸுடைய மகளான ராகவி அடுத்து ஒரு திரைப்படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்ற செய்தி உண்மைதான். திரைப்பட இயக்கத்தை பற்றி அமெரிக்காவில் படித்து தேர்ந்த அனுபவத்தோடு ஒரு படத்தை அவங்க இயக்க வராங்க. அந்த படத்தை தயாரிக்க இருப்பவர் அவருடைய தந்தையான ராகவா லாரன்ஸ் தான். ஜனநாயகன் படத்துக்கு டிக்கெட் ரேட் அதிகமாக இருப்பதாகவும் அதிகபட்சமாக 3000 வரைக்கும் டிக்கெட் ரேட் இருப்பதாகவும் தகவல் வருது. இதை சரி செய்வாரா முதலமைச்சர்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் படத்துக்கு 3000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் விற்பதாக நான் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படலை. உங்கள் செய்தியில் ஏதோ தவறு இருக்குது. ரன் படத்தோடைய ரீரிலீஸ் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. கத்தி, ஜில்லா மாதிரியான படங்களுக்குமே மக்கள் பெரிய ஆதரவு தரல. ரீரிலீஸ் கலாச்சாரம் மக்களுக்கு சலிப்பை ஏற்படுத்திடுச்சான்னு மத்தீஷான் ஸ்ரீலங்காலேருந்து கேட்டிருக்காங்க. மறுவெளியீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த படம் நல்ல படமாக இருந்தால் மட்டும் போதாது. அந்த படத்துடைய கதாநாயகனுக்கு மக்கள் மத்தியில் ஒரு ஹீரோ வர்ஷிப் இருக்கணும். அப்போ தான் அந்த படங்கள் பெரிய வெற்றி பெறும். மாதவனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல நடிகர். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய ஹீரோ வர்ஷிப் இருக்கா அப்படின்னா அது இல்லை அப்படின்றது தான் உண்மை. KA தங்கவேலு, B பானுமதி இவங்க 2 பேருமே தமிழ் படத்தில் ஜோடியாக நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்ட பானுமதியோடு இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு ரம்பையின் காதல் அப்படின்ற படத்தில் தங்கவேலுவுக்கு கிடைத்தது. கமல், ரஜினி ஒன்றா நடிக்கிற படத்துக்குமே ராஜீவ் மேனன் தான் ஒளிப்பதிவு செய்ய போகிறாரா? இதை கடைசி நேரத்தில் மாற்றம் நேர வாய்ப்பு இருக்கான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. கமல், ரஜினி ஆகிய இருவரும் இணைந்து நடிக்க இருக்கின்ற படத்துடைய படப்பிடிப்பு தொடங்குவதற்கு குறைந்தபட்சம் 1 ஆண்டு ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அந்த படத்தில் பல மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருப்பதாகவே
நான் நினைக்கிறேன். வேல்ஸ் இன்டர்நேஷனல் சீக்கிரமாக ரஜினி சூர்யா மாதிரி டயர் ஒன் நடிகர்களை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்னு திருப்பூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. எல்லா முன்னணி நட்சத்திரங்களையும் வைத்து படம் எடுக்கணும் அப்படின்றது தான் வேல்ஸ் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷனுடைய திட்டம். அதனால் நிச்சயமாக அவருடைய நிறுவனத்தில் ரஜினி சூர்யா நடிக்கிற படங்களையும் அவர் எடுப்பார். தமிழில் கடைசியாக வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்ற படம்னா அது கருப்பு படம் மட்டும்தானான்னு ராஜன் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு வெளியான படங்களில் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம் அப்படின்னா அது கருப்பு திரைப்படம் தான். அந்த படத்துக்கு விமர்சனம் ஏகோபித்ததாக அமைந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே எதிர்மறையான விமர்சனமும் அந்த படத்துக்கு இருந்தன. ரமேஷ் திலக், அட்டகத்தி தினேஷ் 2 பேருமே சேர்ந்து நடித்த ஒரு நாள் கூத்து படம் பெரிய வெற்றி பெறவில்லையான்னு திருப்பூர்லேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. அட்டகத்தி தினேஷும் ரமேஷ் திலக்கும் இணைந்து நடித்த ஒரு நாள் கூத்து திரைப்படம் நல்ல விமர்சனங்களை பெற்றது. ஆனால் வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை அடையலை. டூரிங் டாக்கீஸில் சினிமாவுக்காக லென்ஸ் நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி சோஷியல் டாக்கீஸில் அரசியல் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்களான்னு திருப்பூர்லேருந்து சஞ்சய் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல ஒரு யோசனை. அதை பற்றி கடந்த சில நாட்களாகவே நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். சோஷியல் லென்ஸ் அப்படின்ற பெயரில் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பலாம் அப்படின்னு கூட திட்டம் இருக்குது. பார்க்கலாம். ஒரு காலத்தில் குடும்ப படங்களாக எடுத்து வந்த சன் பிக்சர்ஸ் இப்போ தொடர்ந்து 3 படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. இதனால் அவங்களுடைய குடும்ப ரசிகர்கள் எண்ணிக்கை குறையுமான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தொடர்ந்து ஏ படங்கள் வர்றதுனாலலாம் சன் பிக்சர்ஸுடைய குடும்ப ரசிகர்கள் குறைந்து விட மாட்டார்கள். லெஜண்ட் சரவணன் சிறந்த நடிகராக வர எந்த டைரக்டரோட கை கோர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. இயக்குநரில் 2 வகை இருக்காங்க. கதையை திரையிலே மிக அழகாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த இயக்குனர் ஒரு வகை. அந்த படத்தில் நடிக்கின்ற நடிகர்களே மிகச்சிறப்பாக நடிக்க வைக்கக்கூடிய ஆற்றலை பெற்ற நடிகர்கள்னா ஒரு சில இயக்குநர்கள் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடித்தார் என்றால் நிச்சயமாக அவருடைய படங்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றியும் பெறும். அவருடைய நடிப்பையும் அடுத்த கட்டத்துக்கு அவரால் எடுத்து செல்ல முடியும். நடிகர் ரித்திகா சிங் திரும்பவும் பாக்ஸிங்க்கு போயிட்டாங்களான்னு கிருஷ்ணகிரியிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. ரொம்ப பதட்டப்படாதீங்க. ரித்திகா சிங் மீண்டும் பாக்ஸிங் பக்கம்லாம் போகல. இப்போ கூட மலையாளத்தில் ஒரு த்ரில்லர் படத்தில் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. எதனால் இந்திய மக்கள் மராத்தி மொழி படங்களை கொண்டாடுறதே இல்லைன்னு கொழும்பூர் நகர்லேருந்து அதிகன் கேட்டிருக்காங்க. இந்திய மக்கள் மராட்டி மொழி படங்களை கொண்டாடுறது இல்லை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஆண்டு மே மாதத்தினுடைய தொடக்கத்திலே வெளியான ராஜ சிவாஜி என்ற திரைப்படம் 130 கோடி ரூபாய் வசூல் செய்து மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனையை செய்திருக்குது. அந்த படத்தை தொடர்ந்து அதே மாதம் வெளியான டியூவல் பேண்ட் என்ற திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிறது. இப்போ சொல்லுங்கள், மராத்திய திரைப்படங்களை நம்ம கொண்டாடுறோமா இல்லையா? அடுத்து இன்று ஒரு தகவல். எல்லோருடைய வாழ்க்கையிலும் இரவும் வரும் பகலும் வரும். ஆனால் சந்திரபாபுவை பொறுத்த வரைக்கும் அவருடைய சில நடவடிக்கைகள் காரணமாக அவருடைய வாழ்க்கையே ஒரு காலகட்டத்தில் இருண்டு போயிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அந்த ஆண்டு கிறிஸ்மஸ் வந்தது. கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு புது துணி வாங்குவோ கேக் வாங்குவோ சந்திரபாபு கையில் காலனாக இல்லாத ஒரு சூழ்நிலை அது. அப்படிப்பட்ட நேரத்தில் அவருடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது. சந்திரபாபுடைய தம்பி கதவை திறந்தபோது வெளியில் நின்றிருந்த ஒரு நபர் ஒரு பெரிய பாக்ஸை அவர் கையிலே கொடுத்தார். இதை ஐயா உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார் என்று சொல்லிவிட்டு கடகடகடவென்று திரும்பி விட்டார். யார் அந்த ஐயா அப்படின்னு அவர் கேட்டு முடிகிறதுக்குள்ளே அவர் கார் ஏறி பறந்து விட்டார். சந்திரபாபுடைய தம்பியான ஜவஹர் அந்த பரிசு பெட்டியை சந்திரபாபுகிட்ட கொடுத்த போது பிரிச்சுப்பார் என்றார் சந்திரபாபு. அந்த பரிசு பெட்டியை ஜவஹர் பிரித்தார். அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஸ்பென்சர் கேக்கு, கூடவே ஒரு கவர். அந்த கவருக்குள்ளே 5000 ரூபாய் பணம். அந்த பரிசு பொருளை யார் அமிச்சாங்க அப்படின்றத பற்றி ஒரு துண்டு சீட்டு கூட அந்த பரிசு பெட்டியிலே இல்லை. நெருங்கிய நண்பன் யாரோ ஒருத்தன் தான் நம்முடைய கஷ்டத்தை தெரிஞ்சு இந்த கேட்க அமைச்சிருக்கான் அப்படின்னு நினச்ச சந்திரபாபு யாராக இருக்கும்னு யோசித்து பார்க்க தொடங்கினார். ஜெமினேசன், சாவித்ரி, இல்லைன்னா ஏஎல் சீனிவாசன் என்று பல பேர்களுடைய மனதிலே வந்து போனது. ஆனால் உண்மையிலேயே அந்த கேக்கையும் பணத்தையும் யார் அனுப்பி வைத்தாரோ அவருடைய பெயர் மட்டும் சந்திரபாபு மனதிலே வரவே இல்லை. அதுக்கு காரணம் சந்திரபாபுக்கும் அவருக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்த மனக்கசப்பு. சந்திரபாபு பிரச்சனையில் இருக்கார் அப்படின்னு தெரிந்து கொண்டு அவருக்கு உதவுவதற்காக அந்த பரிசு பெட்டியை அனுப்பி வைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அந்த கேக் அனுப்பிச்சி வச்சது மட்டும் இல்லை, அதற்கு பின்னாலும் ஒரு மாபெரும் உதவியை சந்திரபாபுக்கு அவர் செய்தார். அதை பற்றி நாளைய நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.